2 திரைப்படத்தின் வெளியீட்டின் போது திரையரங்கத்தில் தள்ளுமுள்ளி ஏற்பட்ட நிலையில் கூட்ட நெரிசல் சிக்கி பெண் உயிரிழந்த விவகாரத்தில் நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முன்னறிவிப்பு எதுவுமின்றி அவர் திரையரங்கிற்கு வந்ததால் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் புஷ்பராஜ் இணைந்திருக்கிறார். புஷ்பராஜ், அவர் கீழே இப்போ விசாரணை மட்டும் நடைபெறுகிறதா? வழக்கு எதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கா? லாவண்யா, புஷ்பா 2 திரைப்படம் வெளியிடப்பட்ட நாளன்று ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா தியேட்டரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல், அன்று அவர் வந்திருந்த போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல், அதனைத் தொடர்ந்து ஒரு பெண் உயிரிழந்தது ஆகிய குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் அல்லு அர்ஜுன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை இன்று அவருடைய வீட்டில் இருந்தபோது முன்னறிவிப்பு ஏதுமின்றி அதிரடியாக கைது செய்துள்ளனர். அவர் மீது ஜாமீனில் வெளியில் வர இயலாத வகையிலான 3 செக்ஷன்களில் வழக்கு பதிவு செய்து அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 5 ஆண்டு முதல் 7 ஆண்டு வரை சிறை தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் இதுபோன்ற தகவல்கள் வெளியாகி இருப்பது அவருடைய ரசிகர்கள் மற்றும் குடும்பத்தாரிடையே பெரும் பதட்டத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில் அவரிடம் விசாரணை ஹைதராபாத்தில் உள்ள சிக்கடப்பள்ளி காவல் நிலையத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அங்கு அவருடைய ரசிகர்கள் ஏராளமான அளவில் குவிந்து வருவதால் அவர் அங்கு காவல் நிலையத்தை சுற்றி பாதுகாப்பை பலப்படுத்தும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இந்த வழக்கில் ஏற்கனவே தியேட்டர் நிர்வாகத்தை சேர்ந்த தியேட்டர் உரிமையாளர், மேலாளர், துணை மேலாளர் ஆகியோரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டுள்ள விவகாரம் அவருடைய ரசிகர்களிடையே மட்டுமல்லாமல் திரைத்துறையிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனிமேல் எங்காவது ஏதாவது நிகழ்ச்சிகளுக்கு சென்றால் முன்னறிவிப்பு இல்லாமல் செல்லக்கூடாது என்ற காவல்துறைக்கு முன்னதாகவே தெரிவிக்காமல் செல்லக்கூடாது என்ற நிலையை திரைத்துறையை சேர்ந்தவர்கள் எடுக்க வேண்டிய நிலையும் இதனால் ஏற்பட்டுள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி புஷ்பராஜ்.